கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தின் 2வது பகுதி. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் மரியாளிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமம் யோசேப்பை கொண்டு அவருக்கு பெயரிடப்பட்டது அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மரியாளுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டான் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு காண்பித்து தருகிறது. இது யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கும்போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி தேவதூதனால் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை. இது யோசேப்புக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம தியானிச்சோன்னா, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனமும் 21வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட நாமம், தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட அந்த நாமம் இப்பொழுது யோசேப்பின் மூலமாய் அந்த பிள்ளைக்கு வைக்கப்படுகிறது. இது எதனால் உண்டானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வசனங்களின் பிரகாரம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் காணப்பட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு? இதே காரியங்களை மீண்டும் அவருக்கு தெரிவிக்கிறாரு. எதனால் தெரிவிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறதை அறிந்த உடனே யோசேப்பு நீதிமானாக இருந்ததினால் அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தாராம். இந்த சம்பவத்தை இந்த வசனங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை நிமித்தம், தேவனுடைய திட்டத்தின் நிமித்தம், அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் மரியாளுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாக இருக்கிறார். அந்த நேரத்தில் மரியாள் என்ன பண்ணலை? எந்த விதத்திலும் முறுமுறுக்கலை. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான எண்ணம் கொண்டவளாய் தேவனை விட்டு பின்வாங்குகிற இருதயம் மரியாளுக்குள் எழும்பவில்லை. அதற்கு மாறா என்ன பண்ணினாங்க? மரியாள் அமைதியாக இருந்தாங்க. மரியாள் எந்த ஒரு காரியத்தையும் யோசேப்புக்கு தெரிவித்ததாக அங்கே இருக்காது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, அதன் பிற்பாடு மரியாளுடைய வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுத்தார். மரியாளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியங்களையும் தேவன் முன்னின்று செயல்பட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் மரியாளுக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிற இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு தேவன் என்ன பண்ணலை? மரியாளை விட்டு கொடுக்கல. தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிமையாய் அர்ப்பணித்த மரியாளுக்காக தேவனை செயல்பட்டார். மேலான அந்த காரியங்களை மீண்டும் தன்னுடைய தூதனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? யோசேப்புக்கு அறிவிக்கிறார். அதை யோசேப்புக்கு அறிவித்து மரியாளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை மரியாளை மேற்கொள்ளாதபடிக்கு, மரியாளுடைய எதிர்காலம் கெட்டு போகாதபடிக்கு தேவனுடைய திட்டம் மரியாளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் நிறைவேறும்படிக்கு, அதை குடும்பமாய் யோசேப்பு மரியாளும் சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, யோசேப்பு மரியாளும் சேர்ந்து பிள்ளைக்கு 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணாங்களாம்? இயேசு என்று பெயரிட்டார்களாம். தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். தேவன் அவர்களை விட்டு கொடுக்கவில்லை. தேவன் மரியாளை விட்டு கொடுக்கவில்லை. இந்த சம்பவத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம், நமக்கு தேவன் தந்த வார்த்தைகள், நம்மேல் அவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள், நம்மை குறித்த நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அழைப்பு, அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம், நம்மை உருவாக்க அவர் வைத்திருக்கிற அவருடைய சித்தங்கள், இவைகளை தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்துவார். மரியாளுக்கு எப்படி தேவதூதனை கொண்டு தெரியப்படுத்தினாரோ, யோசேப்புக்கு எப்படி சொப்பனத்தில் தெரியப்படுத்தினாரோ, அதே போல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை தெரியப்படுத்துவார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாமும் மரியாளை போல அது எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நான் தேவனுடைய அடிமைன்னு சொல்லி மரியாள் அர்ப்பணித்தாங்க. அதே போல் நாமும் தேவ சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கணும். இந்தந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா
ஆண்டவர் என்ன இப்படிலாம் செய்ய சொல்கிறாரே, ஆண்டவர் என்ன ஊழியத்தில் செயல்பட சொல்கிறாரே, இல்லை ஆண்டவர் என்ன இந்த காரியத்தில் ஈடுபட சொல்கிறாரே, இது தேவனுடைய சித்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தின பிற்பாடு நம்ம அதை குறித்து யோசிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அது நமக்கு நன்மையாக இருக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அப்படி நாம் நம்மை முழுமையாய் தேவ பாதத்தில் அடிமையாக அர்ப்பணிக்கணும், மரியாளை போல. அப்படி அர்ப்பணித்தது நிமித்தம் நமக்கு சில நெருக்கங்கள் வரும். மரியாளுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை போல அவள் அவமானப்படுத்த அவர் என்ன பண்ணலை, யோசேப்பு விரும்பலை. அவள் மற்ற ஜனங்களை என்ன பண்ணியிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவன் அழைப்பை ஏற்று தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அவர் பாதத்தில் அடிமையாக அர்ப்பணிக்கும் பொழுது சில அவமானத்தின் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும், சில நெருக்கத்தின் சூழ்நிலை எழும்பும், சில துன்பத்தின் பாதை, வனாந்தரத்தை போன்ற சில காரியங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்ற சில காரியங்கள், சில வெறுமையின் பாதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எழும்பும். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த சூழ்நிலைக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். மரியாளை தேவன் ஒப்பு கொடுக்கலை. அவருடைய எதிர்காலம் பாதியிலே அது கேள்விக்குறியாய் மாற தேவன் விட்டு கொடுக்கலை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மரியாளுக்கு வந்த நெருக்கத்திலே தேவன் செயல்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மனம் மாறாத தேவன், நமக்கும் அதை செய்வார். நாமும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு வருகிற நெருக்கங்களை தேவன் பொறுப்பெடுப்பார். அதிலே நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அதிலே நாம் அழிந்து போக தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயமாய் அந்த பாதையிலே நமக்காக தேவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ, யோசேப்புக்கு அந்த காரியத்தை எப்படி சொன்னால் யோசேப்பு அதை புரிந்து கொண்டு மரியாளை அவன் ஏற்றுக்கொள்வானோ அதே போல தேவன் அவனுக்கு புரிய வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவன் நமக்கு தந்த அழைப்பை அநேகர் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய சித்தத்தையும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் அறிந்து கொள்வார்களா, அதை புரிந்து கொள்வார்களா அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இல்லை. அநேகரால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா தேவ ஜனங்கள் விசேஷித்தவர்கள். வேதத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் துவங்கி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவர்கள் வித்தியாசமாய் மற்ற ஜனங்களை காட்டிலும், மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகளை காட்டிலும் அவர்கள் வித்தியாசமாய் நடத்தப்படுவார்கள். ஆவிக்குரியவன் மற்றவர்களை நிதானிப்பான், ஆனால் ஆவிக்குரியவனை மற்றவர்களால் நிதானிக்க முடியாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்தோம் மரியாளை போல. அதில் கடைசி வரைக்கும் நிற்கணும். அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தேவன் பொறுப்பெடுப்பார். யாரிடத்தில் எப்படி சொன்னால் அவர்களுக்கு அது புரியுமோ, அவர்கள் நம்மை நெருக்காமல் இருக்கும்படியாய், நம்முடைய எதிர்காலத்தை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் இருக்கும்படியாய், நம்முடைய பாதையை தெளிவாக்கி நம்முடைய பாதையை நேராக்க தேவன் அதில் இருக்கிற தடைகளாகிய மனுஷர்களை என்ன பண்ணுவார், எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அப்படி அவங்களுக்கு புரிய வச்சு யோசேப்பை போல அவர்களும் நம்மோடு கூட நல்மனம் பொருந்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் தேவ ஜனங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு வருகிற பிரச்சனையில் நாம் அமைதியாய், எப்படி முதலாவது வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்தோமோ, அதே போல அதன் பிற்பாடு அது நிமித்தம் வருகிற பிரச்சனையிலும் கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் எனக்காக பேசுவார், கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் முன்னின்று எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னுடைய எதிர்காலம் மகிமையாக இருக்கும், கர்த்தர் தந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லி நாம் மௌனமாய் மரியாளை போல யார்கிட்ட எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் பார்க்கிறார். அவர் நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நம்மை கைவிட மாட்டார். மரியாளை கைவிடாத தேவன் நம்மையும் கைவிட மாட்டார். நம்முடைய எதிர்காலத்தை எப்படி ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விசேஷித்தவளாய், தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் மரியாள் காணப்படுகிறார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அடிமையாக அர்ப்பணிக்கும் பொழுது வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து இந்த எல்லா காரியத்திலுமே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் தேவ சித்தத்தையும் தேவ வார்த்தையும் நம்மீது தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் அறிந்து கொண்டு அவர்களும் நம்மோடு கூட நல்மனம் பொருந்தும்படியாய், நம்மோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடும்படியாய், நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாரும் நமக்கு அனுகூலமாய் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்ப்போம். நமக்காக அவர் பேசுவார். நம்மேல் வைத்த அழைப்பை, நம்மையில் வைத்த அவருடைய சித்தத்தை, நமக்கு அவர் தந்த வார்த்தை, நம்மை நம்ப பண்ணின தேவனுடைய வார்த்தைகளை தேவன் ஒரு நாள் எல்லா ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவும்
எப்படி யோசேப்பு சொன்ன தரிசனம் அது தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு வேதம் சொல்லுகிறது. அதை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றி அதை எதிர்த்து நின்ற சகோதரர்களும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை உண்மை என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவனோடு கூட நல்மனம் பொருந்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வசனங்களின்படியே எல்லாவற்றையும் நமக்காக அவரே செய்து தேவன் தம்முடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நமக்கு அவர் வைத்திருக்கிற அழைப்பை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட்டு மற்றவர்களும் அதை அறிந்து கொள்ளும்படி செய்து கர்த்தரை மற்றவர்கள் நம் நிமித்தம் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தருடைய பாதத்திலே மரியாளை போல நாம் நம்மை அடிமைகளாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.